மிஸ்டர் சேலம் சிங்காரம். சாரி, சின்ன சேலம் சிங்காரம். மிஸ்டர் சின்ன சேலம் சிங்காரம், ராபின் ஹுட்டை கண்டுபிடிக்க வேண்டிய கேஸ கமிஷனர் உங்ககிட்ட தானே ஒப்படைச்சாரு? ஆரம்பத்திலேயே என்கிட்ட ஒப்படைக்கல, கொஞ்ச நாள் அவங்க முயற்சி பண்ணாங்க, முடியலதுக்கு அப்புறம் என்கிட்ட ஒப்படைச்சாங்க. ராபின் ஹுட் யாருங்கறத நீங்க கண்டுபிடிச்சீங்க? அதான் அவரே சண்டை அம்போ நிக்கிறாரு. அப்புறம் என்னங்க? நான் அதை கேட்கல. மிஸ்டர் விஜய் போலீஸ்ல சரணடையத்துக்கு முன்னாடியே அவர்தான் ராபின் ஹுட்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க மனசாட்சிக்கு ரொம்ப கட்டுப்பட்டவன்னு சொல்றீங்க. அதனால உண்மையை மறைக்காம சொல்லுங்க. இவர்தான் ராபின் ஹுட்னு உங்களுக்கு முதல்லயே தெரியுமா தெரியாதா? தெரியும். இவர்தான் ராபின் ஹுட்னு தெரிஞ்சதும் உடனே ஏன் நீங்க அரெஸ்ட் பண்ணல? ஒரு போலீஸ்காரர் நான் என்ன செய்யணுமோ அதான் அவர் செஞ்சாரு. அதனால தான் டோன்ட் பி சில்லி. தடி எடுத்தவன தான் தண்டல்காரன் ஆயிட்டா. போலீஸ் டிபார்ட்மென்ட்க்கு அப்புறம் என்ன மரியாதை இருக்கு? இப்ப மட்டும் ரொம்ப மரியாதை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நாங்க ஒரு குற்றவாளி பிடிக்கணும்னா முதல்ல அவனுக்கு எச்சரிக்கை கொடுக்கணும். அது ஒத்து வரலனா அதுக்கு அப்புறம் தடி எடுக்கணும். அதுக்கு ஒத்து வரலனா அதுக்கு அப்புறம் துப்பாக்கி எடுக்கணும். துப்பாக்கி எடுத்தா உடனே சொல்லக்கூடாது. முதல்ல வானத்துக்கு சொல்லணும். அதுக்கு அப்புறம் கீழ முட்டி பாத்து சொல்லணும். இந்த முட்டி பாத்து சொல்லும்போது கொஞ்சம் மிஸ் ஆயி மேல படம் எடுத்து படிச்சு வைங்க. அப்புறம் எங்க மேல கேஸ் போடுவீங்க. இதெல்லாம் பண்ற வரைக்கும் பாத்துட்டு இருப்பான். எங்களுக்கு சமாளி வச்ச மாட்டான். அதுக்கு அப்புறம் நீங்க கொடுக்குற தங்க பதக்கத்தை வச்சுட்டு போலீஸ்கார முன்னாடி கொடுத்து நடத்தணும். எப்படி சார்? வாட் ஆர் யூ டாக்கிங்? தர்மத்தையும் நியாயத்தையும் பாதுகாக்கத்தான் காவல்துறையும் நீதித்துறையும் இருக்கு. அதுல நீங்களும் ஒரு முக்கியமான பொறுப்பு வகிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்களே டிபார்ட்மெண்ட் பத்தி கேவலமா பேசலாமா? அது சரி சார். கோயில் சுத்தமா இருந்தா என்ன பண்றது? பூசாரி நல்லா இல்லையே. கோர்ட் புனிதமா இருந்தா. ஆனா இங்க இருக்க ஆளுங்க நான் இது வரைக்கும் இந்த கோர்ட்டுக்கு எத்தனை கேஸ்ல புடிச்சு கொண்டு வந்திருப்பேன். பக்கா கிரிமினல்ஸ் எல்லாம் 1500 ரூபாய் அவங்க தப்பிட்டு போயிட்டாங்க. அவன் பசிக்காக பிட் பாக்கெட் சொல்லி 6 மாசம் திட்டிட்டீங்க. கடைசில அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு நான் சோறு போட்டுனேன். லாஸ்ட்ல முன்னாடி என்ன கேக்குறா? ஏயா நீ சின்ன வீடு செட்டப் பண்ணியானே இந்த சின்ன சிங்கத்துக்கு எல்லாம் தேவையா? சொல்லுங்கம்மா. ஊர் பூரா மூமூடி கொள்ள பேசிட்டாங்க. நான் ஒரு 5 6 மூமூடி